வாட்ச் குட் மார்னிங். ரூம்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக ஒன் டே ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ஹைதராபாத்தை. ஒரு 10 பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு 5 பிளேஸாச்சும் கவர் பண்ணலாமே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அதை காலைல ஒரு 10:30 கிளம்ப பார்த்தோம். அப்படியே லேட் ஆகிடுச்சு வீடியோ எடிட் பண்ணி இப்படி போடுறதுக்கு. ஸோ முதல்ல பிரேக்ஃபாஸ்ட்டாக லஞ்சா இல்லை ஜூஸா எதாவது சாப்பிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பாய் பாய். தமிழ்நாடு, சென்னை. யா ஓகே ஓகே. सर कैमरा हो that one 40,000 అది కెమెరా నాది అది కెమెరా 360 360 it will cover all directions. లొకేషన్ మొత్తం చూపిస్తుందా? நானும் பேக்கில் வந்துடு, அங்கிட்டு போக முடியாது. வாட்ச் சாப்பிட்டாச்சு. நல்ல சாப்பாடு. ஊத்தாப்பம் ஒன்று வச்சாங்க. அது பார்த்தா நம்ம ஊரில் காஞ்சி போன தோசை வச்ச மாதிரி. ஆனால் நாங்கள் பிளெயின் தோசை கேட்டோம், அவங்க ஒன்று வச்சிட்டாங்க. பட் நான் ஒன்று ஆனியன் பொடி ஊத்தாப்பம் கேட்டேன். அது டேஸ்ட்டு நிஜமாக செம்மையாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டு இப்போ வந்து சம்மியார்னு சொல்லி ஒரு ஆர்ட்ஸ் நினைக்கிறேன். சரியாக நேம் பார்க்கல கூகுளில். அங்கே தான் போயிட்டுருக்கோம். இன்னும் 30 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். சம்மியார் அப்படின்னு நினைக்கிறேன். அது சரியாக தெரில. உங்களை பார்த்து சொல்கிறேன். செம்மையாக இருக்குங்க. சிட்டி பார்த்தீங்களா? சிட்டி ஹைதராபாத். சூப்பராக இருக்குங்க ஹைதராபாத்து. அதுதான் இன்றைக்கி கிளைமேட் வேறு விடுங்க. நாங்கள் எப்படி ட்ரிப்பு போகிறப்பலாம் கிளைமேட் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருது. கோவாவுக்கு ட்ரிப்பு போனோம். அப்போ வந்து நம்மகிட்ட பே மட்டும்தான் இருந்தாப்புல. பே ட்ரிப் போகிறப்ப அப்படியே மழையிலே நடந்து போனோம். அவ்வளோ சரியாக ரூட்டுங்க. என்ன மாதிரி ரூட்டுன்றீங்க. ஆனால் காட்டுக்குள்ளே போகிறோம். நைட்டு 1 மணி போனலாம். அப்புறம் மட்டும் சேனலில் யூடியூப் இன்ஸ்டா மட்டும்தான் இருந்துச்சு. இது என்ன ஒரு கூட்டுனா வரப்போ நம்பர் பிளேட்டு கீழே வந்துருச்சுங்க வண்டியில். ஃப்ரெண்ட்ஸில் நம்பர் பிளேட் இல்லை. வந்துட்டாங்கன்னா போலீஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்பர் பிளேட்டு பார்த்துட்டு வாங்கணும். அம்மேரியானா வாங்கிக்கலாம். நம்பர் பிளேட் என்னாச்சுன்னா ஸ்டீல் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். வண்டி எடுத்த புதுசில் போட்டது. அது துடைக்கிறப்ப டவலில் இழுத்தேன் டப்புன்னு. அது ஒரு சைடு உடஞ்சிடுச்சு. அப்படியே கிராக் ஆன மாதிரி இருந்துச்சு. அது அசிங்கமாக இருந்துச்சு. கிராக் அவ்வளோ தெரில. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம வண்டியில் வேறு எடுத்து தூக்கி போடுறா வேறு மாற்றிக்கலான்ட்டு வந்துட்டு இங்கே பார்த்தா சிக்னல் ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. அந்த ரைடர்கள் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்காங்க. பாருங்க மெட்ரோ சிட்டி வாட்ச் கிளைமேட் தான் அல்டிமேட். அவங்களோட இதில் அப்பலாம் விட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்பலாம் அதில் தெரியும். சொன்னான் யார் போதா கொண்டு போயிடுவாங்க. நம்ம தான் நிற்கிறோம். 25 மினிட்ஸ் வெறும் 7 கிலோமீட்டர் தான். ஆனால் பீக் டைம் இப்போ இல்லை. நேற்றே நான் ரூமில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டேன், பீக் டைம் எப்போங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டேன். 8 AM to 10:30 AM நாப்பில். நாங்கள் கிளம்புனதே 11 மணிக்கு தான். அப்படின்ற பட்சத்தில் ஓகே டிராஃபிக் இது. இந்த சிட்டியில் இந்த டிராஃபிக் கூட இல்லைன்னா நம்ம என்னத்தை சொல்கிறது. அதுக்கு பூந்து போகுமா அவங்களுக்கு லொக்கேஷன் வேறு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மொபைல் ஹோல்டர் வேறு இல்லை. கையில் இருக்கிறவங்கள மொபைல் ஹோல்டர் இல்லை, அதில் மாட்ட முடியாது. ஸோ இந்த ரைட்டர்கள் வேணாம் இருக்கிறாங்களா? நான் உன்னையே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கடா போனேன்? உன்னையே தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே போனேன்னு
என்ன கேட்டாங்க? பூந்து விளையாடுவோம் ஸ்குவாட்ச். தளபதி சொன்ன மாதிரி ஆல் ஏரியாவில் நம்ம தான் கிண்டின்ற மாதிரி பறந்துருவாப்ல நம்மளுக்கு பூந்து பூந்து. மேப் தலைவர் எங்கேயோ போய் நம்ம விட்டாப்புல போய் யூட்டன் எடுத்து அந்த ப்ரூட் அந்த பெரிய வண்டி போயிட்டு அவரை திருப்பங்களையும் போதும்னு வச்சு இந்த காரை கூட திருப்பி இல்லாமல் போல இந்த காருக்காரன் விட்டுறியான். வாங்கினது சின்ன காரு, அதுக்குள்ளேயும் இவ்வளோ மெதுவாக போனால் ஒன்றும் போக முடியாது. ஓகே, ட்ரைனிங்கில் இருக்காப்புல. என்னாச்சு, பேயும் ப்ரூட்டையும் பார்க்கிங்கில் விட்டுட்டு அந்த போய் மண்டபம் அது தான் முஸ்லீம்ஸ் அவங்களோட மசூதி, 400 வருடம் பழமையான மசூதி போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க. உள்ளே 4 தூணுக்குள்ளேயும் தான் படிக்கட்டே, அதுக்குள்ளே தான் ஏறி போகணும் போல். படிக்கட்டு ஒன்று நம்ம முட்டியிலேருந்து கீழே வரைக்கும் இருக்கும் போல் அவ்வளோ பெருசாக இருக்குது. சின்னது தான், ஃபூட் அளவு தான் ஸ்டெப்ஸோட ஃபீட்டே. அதில் பார்த்து ஏறணும் இறங்கணும். ஸோ பார்க்கிங்கில் ரெண்டு எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம அப்படியே நாப்பிட்டு எடுக்கிறப்ப லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டார் பார்க்கிங்கில் இருந்து. இது கீழே வந்து ரைட்டு மிரரு ஃபோன் பேசிட்டே வராது பாருங்க. ரைட்டு மிரர் இப்போ தான் மாட்டினேன், நல்ல வேலை அது உடையலை, லைட்டாக கிராக் மாதிரி இருந்துச்சு. இண்டிகேட்ரு உடஞ்சிருச்சு. இண்டிகேட்டர் அப்புறம் பேக்கி போட்டு நம்மளுக்கே இருக்காப்புல 5 ரூபா தான் அப்படின்னு அதை எடுத்து அப்படியே மாட்டி விட்டாச்சு. டேங்க்கில் கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. ஒரு போலியாக தரலாம் கையிலே காமிட்டாங்க. டேங்க் தாங்க ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு இந்த இடத்துல. சரி விடுங்க, பல தடயங்களை தாண்டி நம்ம லடாக் ட்ரிப் வந்து அமையும். அதில் இது ஆரம்பம். இதுக்கெலாம் ரெடி தான். நானும் என் பேயும் பல வருஷமாக ரெடி ஆகிட்டோம். அதனால் பிரச்சனை இல்லை, வருத்தம் இல்லை. எப்படின்னா பரவாயில்லடா லடாக் தானடா போகிறோம், பரவாயில்லடா வாடா வாடா அப்படின்ட்டு போயிட்டுருக்காப்புல. நம்ம கூட்டி போயிட்டுருக்காரு, வாடா பார்த்துக்கலாம்டா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குல்கொண்டா ஃபோர்ட்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து 30 minutes 9.4 kilometers அங்கே தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் அப்டேட் அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அங்கே போய் வண்டியை சேஃப்டாக நிப்பாட்டி சேஃப்டாக இருக்குது. இங்கே வந்து நிப்பாட்டாக கொஞ்சம் டஞ்சனாக இருக்குது. இடம் ரொம்ப சின்ன சின்ன இடம்னால வண்டி எடுக்கிறப்ப ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் மெயின் ரீசனே. ஒரு பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்காவே இல்லை. பெய்டு பார்க்கிங்கில் ஃப்ரீ தான், நம்ம தான் நிப்பாட்டிக்கணும். பார்த்து எடுத்துருக்கணும். ஓகே, எம்எல் மிஸ்டேக் தான், அதுவும் சொல்ல முடியாது. நம்ம டைம் நம்ம நேற்று சொன்ன மாதிரி ட்ராவல் ஆப்பன்ஸ். நம்ம டைம் அப்போ இருந்தால் அது நடந்தானே ஆகும். ஸோ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, போயிட்டே இருக்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் இந்த இடம் இல்லை ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் அவங்க இதுதான்.
வந்து முஸ்லீம் தான். பின்னாடி வராங்களே மிஸ்டர் கேர்ள், அவங்க தான். ஷீ இஸ் அ முஸ்லீம் கேர்ள். லவ் வித் அரேஞ்ச் மேரேஜ். ஆமாம், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து நம்ம வந்து கோவிலுக்கு போவோம், ஆத்தார் வீட்டுக்கு குளத்துக்கும் போவோம். இங்கே வந்து மசூதியில் தொப்பி போட்டு சலாமும் அடிப்போம். கிறிஸ்து போனால் காசி மணி ஊசி மணி கொடுக்குது, அதை எடுத்து கையில் வச்சு ஏசு நாளையும் கும்பிடுவோம், சிலுவையை மாட்டிப்போம். கோவிலுக்கு போனால் பட்டையும் போடுவோம், திருப்பதிக்கு போனால் நாங்கத்தையும் போடுவோம். அந்த மாதிரி தான் நம்ம. ஸோ எங்கே ரைடர்கள் ஆலையை காணோம், நானும் போயிட்டே இருக்கேன். நல்லா இருக்கு இடம். ஓகே, விசிட் பண்ணுங்கள், மஸ்ட்டு விசிட். இந்த இடம் நல்லா இருந்துச்சு, அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அவங்க எடுத்துருக்காங்க, அவங்க சேனலில் அப்டேட் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு. ஓகே, ஒரு லாங்குவேஜ். ஐ எம் ஃப்ரம் சென்னை. चेन्नई या चेन्नई जा रहे यहाँ चेन्नई गोइंग लेह लद्दाख. अभी आ रहे क्या दोस्त? यार अभी आ रहे क्या ब्रोदर्स आ रहे क्या अभी? and the two guys only in bike. बाइक राइडर अपन Okay. வெளிச்சத்துக்கிட்ட போய் குடிக்கிற. ஆ 37 அந்த ஃபோர்ட் போனோம். ஃபோர்ட்டு செம்மையாச்சு, மிக பெருசு, பிரம்மாண்டமாக இருக்காப்புல. நாங்கள் உள்ளலாம் டிக்கெட் எடுத்துகிட்டு ஆன்லைனில் தான் டிக்கெட் எடுக்கணும். அங்கேயும் இருக்குது, கேஷ் இல்லைன்னா ஆன்லைனில் கியூஆர் ஸ்கேன் பண்ணி அவங்க கவர்மெண்ட் ஆப் இருக்குது, அதில் பேமெண்ட் பண்ணணும். நாங்கள் பண்ணிவிட்டு காசு கொண்டு வரல. உள்ளே போனால் தண்ணியிலேருந்து எல்லாமே ஒன்லி கேஷ் அண்ட் டையர்ஸ், நோ ஸ்நாக்ஸ், ஒன்லி கேஷ் தான், எல்லா ஸ்நாக்ஸ் எடுத்தாலும். ஸோ ரைடர் டைவர் வந்து கீழே பாரு, நீ போய் ஒரு சும்மா வீடியோ மட்டும் எடுத்து வந்துரு அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு நானும் பார்த்து எங்கள் தூரம் தான் என்னடா போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி இருக்குது. நான் வீடியோ ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் நம்ம பேஜ்லேயே, அதை பாருங்கள் ஓகேங்களா. செம்ம பெருசு தானா. சரி அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ரைடர்கள் ஷூ வாங்கினாங்க. ஷூவை மதுரையிலேயே விட்டு வந்துட்டோம். அதனால் ஜிம்வியர் ஷூவை மட்டும் போட்டு வந்துட்டாங்க. சரி டெல்லியில் எங்கேயா ஹைதராபாத் வாங்கிக்கலாம், ட்ரிப்பை ஸ்கிப் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு சென்னைக்குள்ளே கிடைக்கும். சென்னைக்குள்ளே போய் அதுக்குள்ளே டைம் எடுத்து ஒதுக்கி பார்க்க ரொம்ப டிராஃபிக் சிட்டி. இதில் ரொம்ப டைம் இல்லை எங்களுக்கு, ரொம்ப குறிப்பிட்ட பீரியடில் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது. பட் வந்து டைம் இல்லை. ஒரு 2-3 ஃபங்க்ஷன்லாம் போனதுனால அப்படியே நம்ம ஊர்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகி போச்சு. ஸோ ஓகே அப்படின்ட்டு நியர்பை இந்த ஃபோர்ட் பக்கத்தில் பார்த்தோம். இந்த ஃபோர்ட் போனோம்னா இப்போ நியர்பை இன்னொரு யூடியூப்பில் பார்த்தோம், அவங்க போட்டிருந்தாங்க நல்ல நல்ல ஷூஸ் வந்துச்சு. ரைடிங் ஷூஸ் இருந்துச்சான்னு தெரில, அதெல்லாம் ஓகே இருக்கிறதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுட் சைஸ் வந்து ரைடர்களுக்கு வந்து 5ன்ற பட்சத்தில் கிடைக்கவே இல்லை. ரைடிங் ஷூ வந்து சுத்தமாக கிடைக்கல. சென்னை ஃபுல்லாக நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே தேடிட்டோம், க்ளவுஸும் கிடைக்கல. 5 சைஸ்னால க்ளவுஸும் கிடைக்க மாட்டேங்குது, ஷூ ரைடிங் ஷூவும் கிடைக்கல. எங்கே போனாங்க ரைடர்கள் ஆளை காணோம். அதனால் வேறு வழி இல்லாமல் ஓகே ஒரு நார்மல் லெதர் ஷூ மாதிரி வாங்கி அதுக்கு மேலே நம்ம ரயில்வே ஏர்போர்ட்டுக்கலான்ட்டு வாங்கினா அதையும் அங்கே வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ அகைன் பர்ச்சேஸ் போயிட்டு ஷூ வாங்கிட்டு தென் உங்களுக்கு வாங்க. நம்ம ரூம் வந்து எப்படி இருக்குது என்ன
அப்படின்றத விட இன்றைக்கியோட கண்டினியூ வீடியோவில் வரும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்குவாட்ஸ் மஸ்ட் சேஃப் ரைடு, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாய். நான் ரூம் போய்ட்டு உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். கடை வந்து வந்துட்டோம் நினைக்கிறேன். எந்த கடைனா கடை வந்து மேப்பில் காமிக்குது. கடை வந்து 5 மீட்டர்ஸ், சாரி 50 மீட்டர்ஸ். கடையிடுங்க வந்து ஆளை காணோம், கடையை காணோம். எங்கடா இங்கேருந்து கிணற காணான்ற மாதிரி இங்கேருந்து கடையை எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நான் தேடிட்டு உங்களுக்கு நான் வாக் பண்ணுறேன். பாய். அம்மா ரைடர்கள் வண்டியை ரைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்க வண்டியில் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சான். ஸோ வந்து எனக்கு செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்தாங்க. அது எந்த சவுண்டும் இல்லை. லைட்டாக நம்ம செயின் லூஸாக, செயின் நேரத்தை லூப் அடித்தா க்ளீன் பண்ணியாச்சு. செயின் மட்டும் லைட் வைக்கணும். ரொம்ப லூஸ் கூட இல்லை, பட் வந்து லைட்டாக வைக்கணும். அதுதான் இஷ்யூ. மற்றபடி நான் இப்போ ரோட்டில் வந்தோம், ஷூ வாங்கியாச்சு வேலைக்கு போடுவோம். அவன் இப்போ ரோட்டில் வந்தோம், ஒரு ரோட்டில் இப்போ வந்தோம். அங்கே ஓட்டி பார்த்துட்டேன். அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. ஒரே டவுட்டு. சரி ஓகே தான், கொஞ்சம் நான் ஓட்டி பார்க்குறேன் அப்படின்னு இந்த இஷ்யூ இல்லை. அதனால் அவங்க நம்ம வண்டியை ஓட்டுறாங்க. நம்ம அங்கே போயிட்டு ஃப்ரூட் இங்கே வந்துடுச்சு. ரோட்டில் எக்ஸ்டேஜ் அப்போ பரவாயில்ல. நம்ம வந்து நல்லா அழகாக இருக்கா அப்படிங்க. தூரத்தை வந்து பார்த்தா பழமாக தான் இருக்காதுங்க. நமக்கு வந்து அந்த V3 வெர்ஷன்லேயே இந்த கலர் சொல்லாத கலர் அடித்தான பிரேக்கு பின்னாடி நம்ம போய் குத்திடுவோம் போல். ஏன்னா இந்த கேரியர் பெருசு நான் வாங்கினேன், சேலத்தில் வாங்கினேன். நான் அது நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நான் அது எங்கே வாங்கினேன். நான் R15 வந்து எல்லா கேரியர் பின்னாடி டாப் லாக் வைக்கிறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குங்க. நிறைய இடத்துல நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருக்கலாம். ஆன்லைனில் பார்த்தா கூட இது ரொம்ப ரேராக எனக்கு ஒரு வீடியோவில் எனக்கு சிக்கிச்சு. நான் அப்போ கூட என்ன நினச்சேன், சரி ஓகே இது வந்து அந்த வீடியோ போட்டவர் வந்து நார்த் இந்தியனு, நார்த் சைடில் எங்கே நம்ம போய் வாங்குறது அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த அட்ரஸை பார்ப்போம், ஆன்லைன் டெலிவரி இருந்தால் பார்க்கலான்னு பார்த்தா சேலம் போட்டுருந்துச்சு. வாட்டர் மேன், அதுதான் தலைவன்ட்டு சேலத்துக்கு அடித்து ஃபோன் அடிச்சோம்னா, ஆமாங்க இங்கே தாங்க அப்படின்னாங்க. வண்டியை நேராக சேலத்தையே விட்டேன். நேராக போய் அவங்க கொரியர் போடுறேன்னாங்க. கொரியர்லாம் வேணாம், நானே டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு வரேன்ட்டு டேரெக்டாக போய் அவரையும் வீடியோ எடுத்துருந்தேன். அது இருக்குது, லேப்டாப்பில் இருக்குது. நான் அது நெக்ஸ்ட்டு அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் தரேன். R15 V3க்கு இது கேரியரு செம நீளமாக இருக்கும், பெருசாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் நம்ம வண்டிக்கு. ஸோ வந்து மறக்காமல் அது நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அது பாருங்கள் சரிங்களா. செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அதில் மேப் ரூட் வேறு அவங்ககிட்ட இருக்குது. நான் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். என்ன குடும்ப சரவணன் அப்படின்ற மாதிரி. சரி நோ இஷ்யூ. இந்த ஷூவை என் ரூம் அதெல்லாம் நான் வந்து முடிச்சுட்டு சரி ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? பாய். அப்புறம்லாம் பிக்கப்பில் வந்து வேறலாம் பண்ணிவிட்டாங்க. ஹேண்ட்லிங்கும் அந்த மாதிரி சில ஒன்றில் பிக்கப் ஹேண்ட்லிங்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆர்சிலாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் நல்லா க்ரூஸாக ஓட்டுற மாதிரி இருக்கும். பட்டு அப்புறம்லாவோட ஹேண்ட்பேரிங் வந்து ஹேண்ட்பேர் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா ப்ராடாக இருக்கும் வண்டி. அது நம்ம ஓட்டுறதுக்கே ஒரு செம்மையாக இருக்கும் வண்டி. அந்த ஃபீல் இருக்குல்ல, செம்ம ஃபீலாக இருக்கும். அச்சு பூஞ்சிலாம் ஏற்கனவே பூஞ்சிலான் இருக்கேன். உள்ள அம்மாவுக்கு வந்து இந்த வண்டிக்கு போட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நம்ம SRM கிட்டையா வீடு, குருவாஞ்சேரி SRM காலேஜ் கிட்ட, இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம குருவாஞ்சேரி காலேஜ். என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நார்த் இந்தியன் பசங்க நிறைய பேர் GT வச்சுருப்பாங்க. GT வச்சுட்டு ரெட் ரூஸ் வச்சு டப்புன்னு போட்டு வரட்டுவாங்க. நம்ம R15 வச்சு டிராஃபிக்லாம் பூந்துருவேன். R15 வந்து பூந்து விளாண்டுருவாப்புல. ஹைவேன்னு வரப்போ ஏறிடுவாங்க. இருந்தாலும் அந்த ரோடு நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராடான ரோடு தான் அந்த GST சாலை. கூடுவாஞ்சேரி நீங்கள் வண்டலூர் தாண்டா தெரியும், செம்ம ரோடாக இருக்கும். அப்படின்றப்ப லைட்டாக ஒரு 5 செகண்ட் கேப் வச்சா ஏறிடுவாங்க.
பிக்கப்பில் அந்த வண்டி 650 GT தான் ராயல் என்ஃபீல்டு பயங்கரமாக இருக்கும் வண்டி. ரெண்டு வச்சுருவான். இருந்தாலும் அவனையும் இவனுக்கு தான் எனக்கு அப்போலேருந்து அதுலாம் பேசாம போனால் பரவாயில்ல. அந்த த்ராட்டில் வச்சுட்டு டப்புன்னு போவான் ரெட் ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிட்டு. அது ஒரு மாதிரி எனக்குலாம் அந்த எக்ஸாஸ்ட் மாட்டினா அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து இந்த இன்க்ளைன் சிலிண்டர் 4 சிலிண்டர்லாம் வந்து அதுவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் வண்டியோட சவுண்டு. தனியாக எக்ஸாஸ்ட் நம்ம மாட்டோம்னா அது எனக்கு ஏதோ அது மேலே விருப்பம் இல்லை. ஸோ எனக்கு அது வந்து ஒரு இரிட்டேட் ஆகும். ஸோ நான் அது ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். நான் நிறையா இன்ஜின் இஷ்யூலாம் ஆகலாம், எதுக்கு நம்ம அதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலான்ட்டு அதுவும் எனக்கு பிடிக்காது. அதனால் அதை வச்சு டப்புன்னு வாங்கிங்க வெறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஆர்எஸை கையில் எடுத்தப்புறம் வாங்கடா விட்டு கிளாஸ் இது வரைக்கும் அவனை வந்ததில்லை. ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் வந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பூந்து அச்சு விட்டேன் வாடான்ட்டு. அதனால் எனக்கு வந்து ஜிடி வச்சுருக்க பசங்களா அவங்கள எனக்கு பிடிக்காதான் இல்லை. இந்த மாதிரி ஒரு இடத்துல நீட்டாக ஓட்டினா ஹைவேனா பரவாயில்ல பெருசாக அந்த டெப்பை மாட்டிட்டு டப்புன்னா ஸோ இரிட்டேட்டிங். ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கவங்கலாம் நானே கிட்ட போய் த்ராட்டில் கொடுத்து நானே ரேஸ்க்கு இன்வால்வ் ஆகுவேன். வாங்கடா பார்த்துலாண்டான்ட்டு ட்ராக் ரேஸ் சுற்றுலாண்டா சிட்டிக்குள்ளன்ட்டு நானாக இப்போ இந்த ஆர்சி எடுத்தப்போ இன்னும் எவ்வளோ சிக்கனா சத்தாங்க. நாட் ஃபார் ஆல் ஜிடி பாய்ஸ் ஒன்லி தட் குறும்பு ஜிடி பாய்ஸ். அதே தெரியுமா குறும்பு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்போர்ட்ஸ் படிச்சிருவாங்க. ஸோ சிக்னலை பாஸ் பண்ணுறோம். ரைடர்கள் சிக்னலை மிஸ் பண்ணாங்க. ரைடர்களை 2 பசங்க பார்த்து வராங்க 6 இதுன்னு. அதனால் இப்போ ஹேண்ட்லிங்க்கு செம்மையாக இருக்கும் நம்ம வண்டி. இந்த ஆர்எஸ் சுத்தமாகவே செம்ம ஹேண்ட்லிங்காக இருக்கும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க ட்ரைவ் எடுத்தாங்க. டிராஃபிக்லாம் பூண்டு விளாட்லாங்க. அது பிக்கப்லாம் ஐயோ 650 ஈக்குவல் ஆகும் நிஞ்சா 650க்கு. நான் முதல்ல பிளான் டு டேக் 650 நிஞ்சா தான் ரைடர்களுக்கு. பட் வந்து நான் என்ன பண்ணிட்டோன்னா போய் ட்ரையெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாம் அட்வான்ஸ்லாம் கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து இந்த வண்டி தப்புன்னு எனக்கு ஒரு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி போய் ஒரு ஜஸ்ட் ஒரு ஷோ பார்த்துக்கலாம் இருங்க எதுவும் நிப்பாட்டுறாங்க நம்பரில் கேட்போம். என்னடா ஆமாம் அடுத்த ரைட் ஏதாச்சும் எடுத்துரு. இந்த இருக்கு பாரு, இங்கே வா இந்த ரைட் எடுத்து ஆப்போசிட் சர்வீஸ் ரோட்டில் போகணும். ஊருக்கு கிளம்புறியா? நான் இங்கே உனக்கு வேலை வாங்கி கொடுத்து வந்துடலாம் பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. பயங்கரமாக விட்டுறாங்க. டிராஃபிக் வந்து கொஞ்சம் அது சென்டர் ஆஃப் தி சிட்டி டாட் எனக்கு தெரில சரியா எக்ஸாக்டாக. அப்படின்றப்ப அங்கே கொஞ்சம் ரூல்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிங்களா? எங்களே கொஞ்சம் நேரத்தில் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்றாங்க இவங்க. அவங்க தான் இதாக இருக்குது. என் பின்னாடி தானே வாண்டேன், நீங்களே குறுக்காமக்கா ஓட்டுறாங்க, நீயும் பின்னாடி போகிற. நான் பின்னாடி வாண்டுறேன் ரைடர்கள் முன்னாடி போகிறாங்க. கொஞ்சம் நேரத்தில் இடிச்சு வந்துருப்பாங்க எங்களை. ஸோ வந்து இதான் சொல்லிட்டு ஸோ ஹேண்ட்லிங்க்கு செம்மையாக இருக்கும் வண்டி. ஸோ இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறதுனால எடுங்க. 650 வாங்க போயிருந்த இடத்துல நாங்கள் இதை சூஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா 650 வந்து அரௌண்ட் 9.5 lakhs கிட்ட வந்துச்சு. பட் அதுவும் 210 2.5 தான் போகுது டாப் ஸ்பீடு பிக்கப் எல்லாமே. இது நம்மளுக்கு 6 lakhs அரௌண்டு. இந்த சிக்னல் லெஃப்ட் போ, ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். என்ன பண்ணாங்க உனைய சொல்லு. நடுவில் மாட்டிக்கிட்டியா? இந்த ஊர் சூப்பர் ஊர்ல, சூப்பர் ஊர்ல. ஊர் எப்போ அப்போ ஹைதராபாத்துக்கு வந்துடலாம் கிளம்பி. நல்லாவே
டைரக்ஷன் நினச்சி. ஆனால் இப்போ அந்த சிட்டிக்குள்ளே போயிட்டு வந்தப்போ தெரியுது காலுக்கு ஒரு டைரக்ஷனில் போகிறாங்க ஒரு ஜங்ஷனில். அங்கிட்டு இருந்தோம் இவ்வளோ ஜிக்ஸாக்காக வராங்க. இந்த ஒரு எப்படி சொல்கிறது, ரைடர்கள் வெறுத்துட்டாங்க வாழ்க்கையை ஓட்டுன ஓட்டுக்கு. இந்த நம்ம யூடியூப்லலாம் பார்ப்போம்ல, அதான் கொண்டு வரையா பார்த்தீங்களா, சொல்லி கூட நான் வாய மூடலை. இங்கே புரியா நம்ம அந்த யூடியூப்லலாம் ஷார்ட்ஸ்லாம் பார்த்துப்போம்ல, வீடியோலாம் இங்கிட்டு போவாங்க. ஓகே எல்லாத்துக்கும் நேரம்லாம் இருக்குது, தப்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி தாங்க போகிறாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி போகிறாங்க இப்படி போகிறாங்க. ஐயோ டேய் இல்லைங்களா அவங்க ஏழரை முடிச்சுங்களான்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டுறவங்களாம் பார்த்து ஓட்டணும். இங்கே இருந்தால் ஆனால் பழகிடும் போல். பழையது பாருங்கள், சீரியல் டெஸ்ட்டே போகிறாப்புல. நம்ம டிடிஎஃப் ப்ரோ சொல்கிற மாதிரி இவ்வளோ ஈட்டு சரியான ஈட்டு. அதுவும் சீரியல் டெஸ்ட்டே போகிறாப்புல. சொல்ல சரி பார்ப்போம். அந்த டிராஃபிக் எங்கே இருக்க வரைக்கும் பயமாக டிராஃபிக்காக இருக்குங்க. ஸ்பாட்ஸ் போட்டு கிராஸ் பண்ணி தான் போகிறோம். காட்ஸாக வாங்கிட்டு போயிடலான்னா ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. அந்த டிராஃபிக்கில் திரும்பி நோ சான்ஸ் ஃபார் ரிட்டன் பேக். நான் வரமாட்டேன். ஸோ 650 நாங்கள் அப்படியே ஓய்வு பண்ணி இந்த வண்டி எடுத்து போய் ஷோரூமில் ட்ரைவ் கொடுத்து பார்த்தா, அதுவும் இல்லாமல் லேடிஸ்க்கு நல்லா இந்த கலர்லாம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ போடுறா புக்கிங்ன்ட்டு தப்புன்னு போட்டு புக்கிங் எடுத்துட்டோம். மதுரையிலே எடுத்தாச்சு. ஸோ ஹோட்டலுக்கு வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் அப்டேட் ரூம் போயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக ஷார்ட்ஸ் அவங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன். பாய்.